நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன். அங்கே வந்த இடத்துல ஒரு 3 நாய் படுத்து கிடக்குது. அதுக்கு பார்த்த உடனே கஷ்டமாக இருந்தது. அதுக்கு நான் பிஸ்கெட் வாங்கிட்டேன். இப்போ அதுக்கு தண்ணி கொடுக்கணும் பார்த்துக்குங்க. அதுக்கு கேட்டு பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. இந்த குப்பையில் ஒரு பழைய பிளாஸ்டிக் கிடைச்சா கூட நான் கழுவி அதுக்கு நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. கஷ்டமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஏன்னா கடையில் ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டேன். திருநெல்வேலி கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எங்கேயுமே பிளாஸ்டிக் கடை கிடையாது. அதுக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி நாய் எங்கே இருந்தாலும் பசியில் இருந்ததுன்னா உணவு கொடுங்க. மனுஷனுக்கு பசிக்குன்னா வாயை திறந்து பிச்சை எடுத்துக்கிடுவான். ஆனால் நம்ம அந்த வாயில்லாத ஜீவன்கள் அது தண்ணி தகிச்சா கூட சொல்ல முடியாது. அதில் தயவு செய்து கருணை காட்டுங்க. தொடர்ந்து அடுத்த இதில் நான் காமிக்கிறேன், இந்த நாயை காமிக்கிறேன். நண்பர்களே, இதுதான் பத்திர ஆஃபீஸு. இது பக்கத்தில் பாருங்கள், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இதுதான். பக்கத்தில் பாருங்களேன். இதை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக ஒரு சிமெண்டில் கட்டி தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கடவுளே, இதை செய்தவங்க என்றைக்குமே அவங்க குடும்பம் மேலும் மேலும் வாழணும். இந்த மாதிரி ஜீவன்களுக்காக தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். கடவுளே, சந்தோஷம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, அவங்க 3 பேருக்கும் ஒரு எளிமையான முறையில் பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கியாச்சு. அங்கே உட்காந்து படுத்துருக்காங்க பாருங்கள், காமிக்க பாருங்கள். 3 குழந்தைகளில் பெரிய பிள்ளைங்க தான் 3 பேருக்கும். ஒருத்தர் தான் இருக்காரா, 2 பேர் இருக்கார். இதில் ஒரு படுத்திருக்காரு, இதில் ஒருத்தர் படுத்திருக்காரு. பா பா பாவடியா, வா வா பா பா. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அரசாங்கம் உள்ள கட்டடங்கள் எல்லா இடங்கள்லையும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிக்கலாம். ரயில்வே நிலையத்தில் அந்த ரயில்வே கேட், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொடுக்கக்கூடாது. மற்ற இடங்களில் அரசாங்க இடம், மாநகராட்சி, கார்ப்பரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கேனாலுமே நாய்கள் தங்கிறதுக்கு அனுமதிக்கணும். அதுங்களுக்கு உணவும் அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.